ப்ரோ ரேபிடோவா 10 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் ஆர்டர் அடிச்சுக்கிட்டே இருக்குது அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் வரும்போதே என்னன்னு தெரியல ரொம்ப ஜாலியாக இருக்குது ஓட்டுறதுக்கு 2800 ஒரு நாளைக்கு ரேபிட் ஓட்டி சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறீங்க மேம் ஓட்டி மட்டும் சொல்லுங்கள் எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே நான் தான் மகேஷ் பேசுகிறேன் வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ இன்னைக்கு வந்து 1400 ரூபாய் சம்பாதிக்கணுன்றது தான் நம்மளோட எய்ம் ஸோ பார்க்கலாம் சம்பாதிக்கிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாங்க டிஸ்பிளே பண்ணலாம் இந்த டைமில் தான் ஆன் பண்ணியிருக்கோம் இந்த டைம் இல்லை கொஞ்சம் முன்னாடி ஆன் பண்ணிட்டா இன்னும் ஒரு ஆர்டர் கூட போடல மேபி நம்ம வீட்டுக்கிட்ட இருந்தாலும் ஆர்டர் இங்கே இருந்தால் வராதுன்னு நினைக்கிறேன் நம்ம மெயின்குள்ளே போனால் தான் வரும் வாங்க போகலாம் சரி ஓகே கைஸ் வாங்க இன்றைக்கி வந்து சண்டே அது இன்றைக்கி வந்து ஜூன் 1 ஒரு புது உத்வேகத்தோடு இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்கிறோம் இருங்க ஒரு ஆர்டர் வருது பாக்கெட்டில் வேறு ஃபோனை வச்சுட்டேன் ஆர்டர் கேன்சல் ஆகிட்டு எனக்கு தெரியும் ஓகே ஒரு ஆர்டர் வந்திருக்கு அது வந்து கேன்சல் ஆகிடுச்சு எனக்கு எந்த டைமிங் கரெக்டாக செட் ஆகுது அப்படின்னா முன்னாடி கூட சேலஞ்ச் பண்ண டைமில் எந்த டைம் நான் வச்சுருந்தேன் அப்படின்னா காலைல 11 மணிக்கு ஆன் பண்ணுறது அப்புறம் ஈவினிங் ஒரு 6-7 மணிக்கு போய் கொஞ்சம் சார்ஜ் போட்டு வந்து மறுபடியும் 8 மணிலேருந்து ஒரு விடிகாலம் 2-3 மணிக்கும் ஓட்டுறது உறவுகளே நம்ம வீடியோஸ் கீழே தினமும் ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணியிருப்பார் ப்ரோ இங்கே ரேபிடோ டிஷர்ட் எங்கே தான் ப்ரோ வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் தான் ப்ரோ நியர்பையில் உங்கள் ஆஃபீஸ் ரேபிடோ ஆஃபீஸ்ன்னு சொல்லி போட்டு பாருங்கள் அதில் காட்டும் கூகுள் மேப் அங்கே போய் நீங்கள் கேளுங்க சார் எனக்கு யூனிஃபார்ம் தந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா நைட் டைமில் போலீஸ் பிடிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள் அவங்ககிட்ட இருந்ததுன்னா தந்துடுவாங்க ஸோ நமக்கு தந்துட்டாங்க ஸோ இதில் வந்து ரெயின் கோட் வச்சுருக்கேன் எங்கேஸ் மழை பயங்கரமாக பெய்யும் இந்த ஜூன் மாதம்னாலே ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்லாம் கண்டிப்பாக மழை பெய்யும் ஸோ இப்போ வெயில் அடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கா இன்னும் வானம் மேகெல்லாம் மாறி தூரல் போட்டு பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் சரி நின்றுடும் அப்படின்னு பார்த்தா 1 hour கூட அப்படியே பெஞ்சிட்டு இருக்கோம் ஒரு ஜூன் மாதம் அதுக்கு முன்னாடி இதோ பாருங்கள் இங்கே சூப்பர் ஏரியாஸ்ன்னு இருக்கா ஸோ இதை நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா சார் நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 3 ஜோன் கட்டுறாங்க அந்த ஜோனில் வந்து சுத்தமாக நம்மளுக்கு கமிஷனே பிடிக்க மாட்டாங்களா அவர் வந்து ஒரு இதுக்குள்ளே போனால் சர்ஜி நோ சர்ஜி நியர்பை நம்ம நியர்பையில் சர்ஜி இல்லை பட் உங்களுக்கு காமிச்சின்னா அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு சர்ஜி எக்ஸ்ட்ரா போடுவாங்க ஒரு ஆர்டர் இருக்கும் ஹை டிமாண்ட் ஏரியாவில் நம்ம இருந்தோம் அப்படின்னா ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும் இந்த ஆப்ஷன் என்னன்றது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னா இப்போ இன்கேஸ் நம்ம வீட்டை தாண்டி நம்ம எங்கேயோ ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அங்கேருந்து இந்த ஆப்ஷனை வந்து கொடுத்து ஆட் ஏரியான்னு சொல்லி இங்கே செலக்ட் மேப் கொடுத்து நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு இங்கே தான் உதாரணத்துக்கு நம்ம வீடு பூந்தமல்லில் இருக்குன்னா ஸோ பூந்தமல்லிக்கிட்ட கொடுத்து செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் செலக்ட் பண்ணி டர்ன் ஆன் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இப்போ இங்கேருந்து நான் இருக்கிற இடத்துலேருந்து கரெக்டாக எங்கள் வீட்டு பூந்தமல்லிக்கிட்ட கொடுத்தோம் இல்லையா அப்படிக்கா போகிற மாதிரி ஆர்டர் வந்தால் நமக்கு ஃபஸ்ட்டு காட்டுவாங்க ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன் எனக்கு இந்த மாதிரி கரெக்டாக வந்துருக்குது சரி ஓகே கைஸ் பார்க்கலாம் எப்போ ஆர்டர் போடுறான்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் இங்கே பார்க்குறேன் ஆர்டர் போடலாம் இங்கே கிளம்பிடலாம் ஒரு ஆர்டர் போட்டாங்க ஃபஸ்ட் ஆர்டர் ஸோ 4 கிலோமீட்டர் கிட்ட தான் ஓகே ரேபிடோ பற்றி ஓரளவுக்கு நம்ம முக்கால்வாசி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாச்சு உறவுகளே ஸோ இதில் எப்படி ஓட்டினா ஏர்னிங்ஸ் நல்லா வரும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டாச்சு கைஸ் இன்னும் கஸ்டமர் ப்ரோ வரல எந்த வீடுனே அவர் தெரில மேபி இந்த வீடாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் வரட்டும் நம்ம தான் வீட்டிங் போய் தான் வந்துட்டுருக்குல்ல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ உறவுகளை அப்புறம் அவங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இப்போ நான் மறைக்கிறேன் இந்த விஷயத்தை வந்து நான் கூட சீக்கிரம் சத்தியமாக நான் சொல்லிடுறேன் 4317 ப்ரோ கைஸ் ஃபஸ்ட் ஆர்டர் வந்து ட்ராப் பண்ண போகிறோம் ஸோ இங்கே தான் ட்ராப் பண்ண நினைக்கிறேன் ஸோ இருங்க ட்ராப் பண்ணிடலாம் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் இருங்க 108 டெபிட் 108 இல்லை ப்ரோ 41 தான் வந்துட்டிங்களா அதுதான் கேட்டேன் நீங்கள் எட்டு கொடுக்காதீங்க எட்டுனீங்க சரி இருங்க ப்ரோ பார்க்குறேன் நல்லா டிரைவிங் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ப்ரோ வந்திருக்கோம் வந்துச்சு ப்ரோ சரி ஓகேண்ணா பரவாயில்ல ப்ரோ எனக்கு இந்த மாதிரி எப்படியும் பே பண்ண தானே போகிறேன் ஓகே ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ சரி ஓகே இப்போ எங்கன்னா நகலில் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருப்போம் ஏன்னா பெரிய ஆர்டர் வருதுன்ட்டு இந்த டைம் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா சென்னை கும்மஞ்சாவடி அந்த ஜோனில் தான் நின்றுட்டு இருக்கோம் ஆர்டர் போடுவாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் ஆர்டர் போடல நம்ம கரெக்டாக ஒரு நகலான இடத்துல தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கைஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இந்த ஆப்ஷன் இருக்கலாம் ஆட் ஆப்ஷன் அந்த ஆப்ஷன் கொடுத்து நம்ம பூந்தமல்லி கொடுத்தோமா ஸோ அதனால் நம்ம இருந்த இடம் முன்னாடி ஸோ அங்கே இந்த பக்கம் தான் கரெக்டாக நம்ம பூந்தமல்லி அங்கே தான் அந்த ஆட் ஆப்ஷன் நம்ம வீடு இருக்க மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம் கரெக்டாக அதை பாதியில் நம்ம கொண்டு வந்து விட்டுருக்கு ஸோ இதை வந்து நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் ஸோ இதெல்லாம் மறுபடியும் பூந்தமல்லி நோக்கி அங்கே கொண்டு போய்விடும் ஸோ அதனால் நீங்கள் வீட்டை விட்டு ரொம்ப தாண்டி இருந்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள் கரெக்டாக உங்கள் வீட்டு பக்கம் ஆர்டர் போட்டு நிறைய வாய்ப்பு இருக்குது இங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் கரெக்டாக 11:15 செகண்ட் ஆர்டர் போட்டாங்க ஸோ இப்போ கும்மஞ்சாவில் தான் செகண்ட் பிக்கப்பு அங்கேருந்து திருவேற்காடு ஸோ அங்கே போனால் திருவேற்காடு போனால் நல்லா ஆர்டர் வரும் ஒருவர்களே ப்ரோ ரேபிடோவா ஓட்டி மட்டும் சொல்லுங்கள் அப்புறம் ரேபிடோலாம் ஓட்டுறீங்க அப்படின்னா பைக்கெல்லாம் வந்து சூப்பராக வச்சுக்கோங்க ஸோ நான்லாம் பாருங்கள் பிரேக்கெல்லாம் பக்காவாக வச்சுருக்கேன் பிரேக்கு டயரு ஆயில் மாற்றுறது எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க ரேபிடோன்னு இல்லை எந்த டெலிவரி ஓட்டினாலும் இது எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சிங்கன்னா தான் நமக்கு ஓட்டுறதுக்கே ஜாலியாக இருக்கும் 2800 ஒரு நாளைக்கு ரேபிட் ஓட்டி சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறீங்க அது எப்படின்னு சொல்லி யாருன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கப்பா
நம்மளுக்கு தெரிஞ்சான்னா தினமும் 1500 சம்பாரிச்சு நான் போயிட்டு மகேஷ் வீட்டுக்கு 2500 சம்பாதிக்கிறாங்க சில பேர். ஆனால் எனக்கே எவ்வளோ தெரியலடா, நான் இப்படி தான் ஓட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் பைக் டாக்ஸி தான் ஓட்டு வரான். பெரிய பெரிய ஆட்டோ எடுத்துகிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஓட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு வரான். ஒரு 10 ஹவர் கிட்ட ஓட்டு வரான், ஒரு 1500 கிட்ட ப்ராஃபிட் சம்பாதிச்சுட்டு போய்ட்டு வரான். அதுவும் இப்போ தான் அவர் நியர்லி 1 இயருக்கு மேலே ஓட்டிட்டு இருக்கார் ரேபிடோ. ஸோ இப்போ தான் வந்து ஒரு 1500 சம்பாதிக்கிறாங்க தினமும். எந்த இடத்துல போனால் ஆர்டர் வரும், எப்படி ஆர்டரு அதிகமாக சம்பாதின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓட்ட தான். ஸோ 37 ரூபா ப்ரோ, 37 ப்ரோ. ஸோ கைஸ் 10 கிலோமீட்டர் ஒரு ஆர்டர் வந்துச்சு. அச்சோ யோசிக்காமல் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஐயப்பன் நாங்கள் பொருளை தான் பிக்கப் வாங்க ஜாலியாக போகலாம். ஸோ அப்புறம் நான் நினச்ச மாதிரி 1 crore சேலஞ்சிலையும் நான் நினச்ச மாதிரி அதில் நடந்துகிட்ருக்கு. ரொம்ப நாள் ஆசை வரங்களே. நிறைய பேர் கேட்டாங்க, ப்ரோ ஏன் ப்ரோ யூடியூப்பில் பெருசாக வீடியோ தொடர்ந்தே வர மாட்டேங்குது ப்ரோ, உன் ஃபேஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் ப்ரோ நீ பண்ணுற அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து நம்ம இதோட அடுத்த கட்டத்துக்கு என்ன போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு எய்ம் வச்சதுனால எனக்கு இதை பண்ணுற அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக தான் இருந்துச்சு. பட் இப்போ தான் புரிஞ்சுட்டேன் இந்த யூடியூப்ன்றது எவ்வளோ ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேருந்து பயங்கரமாக உண்மையிலே ஏர்னிங்ஸ் கிடைக்குது. ஸோ அதனால் இதுலேயும் போடலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இதே தான் வந்து சொல்கிறேன். பட் அகைன் அதில் வேலை வந்ததுக்கப்புறம் நான் போயிடுவேன். பட் இருந்தாலும் ஸ்டில் நான் இப்பயும் நான் யூடியூப்பில் போட்டுட்டு தான் இருக்கேன் அப்பப்போ தொடர்ந்து. கைஸ் அதுக்கப்புறம் நம்ம அதை பிக்கப் பண்ண போனோம் அந்த 10 கிலோமீட்டர் ஆட்டுற. அங்கே போனால் ஆளுங்களை யாரும் கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்குன்னு பார்த்தா ஆளுங்களே இல்லை. அது ஒரு கடையில் வந்து ஒரு பொருளை பிக்கப் பண்ணிட்டு அவர் சொன்ன லொக்கேஷன் போய் நம்ம ட்ராப் பண்ணோம். மேம் ரேபிடோ ஓடிபி சொல்லுங்கள் மேம். ஹெல்மெட் தான். பொறுமையாக தான் போகணும் இந்த டைமில். நம்ம அம்மா வயசில் ஒருத்தவங்க கூப்பிட்டு போகிறோம். ஸோ இது வரைக்கும் 400 ரூபாய்க்கு ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஆன் பண்ணி 4 ஹவர் கிட்ட ஆகுது. ஸோ இப்போ மறுபடியும் ஒரு பெரிய ஆர்டர் ஒன்று போட்டாங்க. 11 கிலோமீட்டர் ஆர்டர் ஒன்று போட்டாங்க. போய் ட்ராப் பண்ணலாமா வாங்க. இது வந்து ஒரு பார்சல் ஆர்டர் தான் கைஸ். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா அம்பத்தூர், அங்கே நியர்பையில் தான் அங்கேயே இருக்கும். வரும்போதே என்னன்னு தெரியல, ரொம்ப ஜாலியாக இருக்குது ஓட்டுறதுக்கு. அதுவும் 2 கஸ்டமருமே வந்து வழி சொல்லிகிட்டே வந்தாங்க, எப்படி போனோம் அப்படி போனேன். நான் பாட்டுன்னு அந்த வழியெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக அப்படியே ஓட்டிகிட்டே வந்துட்டு இருந்தேன். சார் பத்மாஸ் ஃப்ரெண்ட் தான் சார் நினைக்கிறேன். பத்மாஸ் ஃப்ரெண்ட் வந்துட்டேன், அங்கே தான் ஓகே ஓகே உங்களை பார்த்துட்டேன் சார். கைஸ் இப்போ ஒரு ஆர்டர் வந்து பயங்கரமாக அழி விட்டுருச்சுப்பா. இந்த பார்சல் ஆர்டர் எடுத்துன்னு வந்தோம் இல்லையா, ஸோ அந்த லொக்கேஷன் வந்து வேறு எங்கேயோ அங்கெங்கேயோ காமிக்குதுப்பா. ஆனால் சார் வந்து இங்கே இருக்கிறாராம். அவ்வளோதான், இது மட்டும் தான் கொடுத்தாங்க. காசு அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, நான் வாங்கிக்கிறேன். ஆனால் எனக்கு லொக்கேஷன் அங்கே எங்கேயோ காமிக்குதுண்ணா. அங்கேருந்து அலைஞ்சிட்டு இருக்கேனே. ஆமாண்ணா தெரியல, நான் கூகுள் மேப் பார்த்து தான் வந்தேன். அங்கே தான் காடு. சரி பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, தேங்க்ஸ். ஓகே ஓகே கைஸ். இப்போ அந்த ஆர்டர் ட்ராப் பண்ணிட்டேன். அந்த ஆர்டர் வந்து 102 ரூபா கிட்ட வந்துச்சு. டைம் கரெக்டாக 3:30. இந்த டைமில் வேறு ஒரு ஆர்டர் வந்திருக்கு, விருகம்பாங்க கிட்டே ட்ராப்பு. ஸோ கரெக்டாக அந்த ஆர்டர் ட்ராப் பண்ணும்போது பிரிட்ஜு மேலே வந்துட்டு அவங்க கால் பண்ணுறாங்க. இன்கேஸ் காலை அட்டன் பண்ணி சொல்லலை அப்படின்னா அவங்க கேன்சல் பண்ணியிருப்பாங்க. டக்குன்னு காலை அப்படியே அட்டன் பண்ணி நம்ம ஒரே சரிங்க அவங்க ட்ராப் பண்ணிகிட்ருக்கேன், அப்படியே வந்து உங்களை நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் பக்கத்தில் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அங்கேயே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். கேன்சல் பண்ணால் கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ கிடைக்கிறது கிடைக்காம கிடைக்காது. அந்த மேம் தான் நினைக்கிறேன்ப்பா. மேம் ஓட்டி மட்டும் சொல்லுங்கள். ஸோ கைஸ் அந்த மேம் வந்து ட்ராப் பண்ணியாச்சு. 94 தான் அந்த மேம் வந்து 100 பண்ணியிருக்காங்க. சந்தோஷம். சரி ஓகே. இப்போ வந்து அடுத்து ஒரு 12 கிலோமீட்டர் ஆர்டர் போட்டாங்கம்மா. அந்த ஆர்டருக்கு ட்ராப் பண்ணதுக்கப்புறமே ஸோ காலைல கொஞ்சம் ஆர்டர் வராத மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ பாருங்கள் ஆர்டர் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ நான் 12 கிலோமீட்டர்னு ஒன்று டக்குன்னு நான் வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன். அவர்களே நம்ம வீட்டு பக்கமாக எதுவுமே பார்க்கவே இல்லை. 8 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் ஆர்டர் அடிச்சுக்கிட்டே இருக்குது. அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் வீட்டு பக்கம். நம்ம கரெக்டாக இப்போ போரூரில் இருக்கோம் கைஸ். இங்கேருந்து மாங்காடு கும்னஞ்சாவடி அங்கே எதனா போகிறாங்கன்னு பார்க்குறேன். டைம் என்னென்னா கரெக்டாக 5. ஸோ 900 ரூபா கிட்ட ஏர்ன் பண்ணிட்டு வரல இதுக்குள்ளே. ஸோ இப்போ வீட்டுக்கு போய்ட்டு சார்ஜ் போட்டு ஃபுல் பண்ணிட்டு வந்து நைட்டு ஒரு 12 மணிக்கு ஓட்டினா இன்றைக்கி 1400 ரூபா நம்ம சம்பாரிச்சிடலாம். ஓகே கேஸ். அதுக்கப்புறம் வந்து 5:37 அந்த டைமில் நான் ரேபிட் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். 1 ஹவர் சார்ஜ் போட்டுட்டு அப்புறமே ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வந்து ஒரு வேலை விஷயமாக கூப்பிட்டாரு. என்னால் மறுக்கவும் முடியல. ஸோ இந்த மாதிரி தான் நான் வெறித்தனமாக ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது உண்மையில நல்லா ஏர்னிங்ஸ் வந்துருச்சு ரேபிட்டில். கிட்டத்தட்ட வந்து 1000 ரூபாய் கிட்ட வந்துருச்சு. எத்தனை ஹவர் ஓட்டிருப்போம்னா ஒரு 7 ஹவர் கிட்ட ஓட்டிருப்போம். ஸோ ஒரு 1000 ரூபாய் கிட்ட அதே வந்துருச்சு. அப்புறம் 8 மணிலேருந்து ஒரு 12 மணிக்கு ஓட்டினா அது ஒரு 500 ரூபாய் கிட்ட வந்திருக்கும். ஸோ அவ்வளோதான் 1500 ரூபா, ஒரு 1500 கிட்ட சம்பாரிச்சிட முடியுது. ஸோ இப்போ 2800 சம்பாரிக்கலாம்னு சொல்கிறாங்களா லேப்டாப்பில். ஸோ அது யாருன்னா ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸ் யாருன்னா பார்த்துட்டு ஓட்டிகிட்டு இருக்கவங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் எப்படி சம்பாதிக்கிறேன்னு சொல்லி. 968 ரூபா டோட்டலாக நம்ம ஏர்னிங்ஸ் வந்துச்சு. அதில் நம்ம கைவிட்டு பொருளாக மைனஸ் பண்ணி இல்லையா, 86 ரூபா வந்து நம்மளுக்கு டிப்ஸே கிடச்சிது. அது ப்ளஸ்ஸு அப்புறம் 202 ரூபா பெட்ரோல் 2 லிட்டர் போட்டு அது மைனஸ். அப்புறம் 30 ரூபாய்க்கு வந்து நம்ம ஜூஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சாப்பிட்டா அது மைனஸ். ஸோ இதெல்லாம் மைனஸ் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா 822 ரூபா தான் நம்மளோட டே 8ல் நம்மளோட ப்ராஃபிட். இப்போ டே 1லேருந்து டே 8 டோட்டலாக இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னா
6980 என் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் வெறித்தனமாக ஓட்ட ஆரம்பிக்கல. இன்றைக்கி தான் கொஞ்சம் வெறித்தனமாக ஓட்டலான்னு ஆரம்பித்தேன். சரி ஓகே, எல்லாமே நல்லது தான். சரி ஓகே கைஸ், நாளிலேருந்து பாருங்கள். எனக்கு வந்து எந்த டைமிங் செட் ஆகுனா நான் ஓப்பனாக சொல்லணும். ஏன்னா நான் எடிட்டிங்லாம் வேறு பண்ணணும் இல்லையா. எனக்கு வந்து காலைல 11 மணிக்கு ஆன் பண்ணிவிட்டு ஸோ ஈவினிங் ஒரு 8 மணி வரைக்கும் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஒரு 1 ஹவர் சார்ஜ் போட்டு அப்புறம் 9 மணி வந்து நான் வெடிக்காலம் வந்து ஒரு 1, 2 அந்த மாதிரி ஓட்டினா நம்ம 1500 1600 நம்ம சம்பாதிச்சுட்டா நம்ம இந்த சேலஞ்சை ஜெயிச்சிடலாம். ஸோ அந்த தான் நான் பிளான் பண்ணிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் காலைல ஏஞ்சி ஒரு 8 மணிக்கெலாம் நம்ம vlog எடிட் பண்ண ஆரம்பிச்சோன்னா 11 மணிக்கெலாம் எடிட் பண்ணி நம்ம போட்டு நம்ம கிளம்பிடலாம். ஸோ இந்த டைம் தான் நம்ம செட் ஆகுது. அதே மார்னிங் சீக்கிரமாக ஆன் பண்ணுறதுக்கு வீட்டில் சாப்பாடும் செய்கிறதுக்கு லேட் ஆகிடுது. இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த டைம் செட் ஆகலை. நாளைலேருந்து vlog பாருங்கள். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இந்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை.